இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில வந்து மணிகண்டன் முன்னாள் அதிமுக அமைச்சர் அவருக்கு வந்து அவர் அன்னைக்கு வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேட்பாளர் இல்ல. அவரு திமுக ஆட்சி வந்த புதுசுல ஃபேமஸா இருந்தாரு. ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தது இல்லையா? எல்லா நாளும் நியூஸ்ல வந்துட்டு இருந்தாப்புல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு நடிகை வந்து சொன்னாங்க இல்லையா? அந்த முதல் புகார் ஏடிஎம்கே மேல வந்த புகார், முதல் பாலியல் குற்றச்சாட்டு அவர் தான். அவரை வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சார் வந்துருங்க வந்துருங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு ராமேஸ்வரம் தொகுதி கேட்டிருந்தாரு போல இருக்குது. அவரை வந்து இப்போ தரலன்னு சொல்லிட்டாங்கன்னு உடனே இங்கே கூப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா அதிமுக வாசல்ல நிற்கிறாங்க இவங்க. யார் யாருக்கெல்லாம் தொகுதி இல்லை, இப்படி ஆளை கூப்பிடு. ஏன்னா இவங்களுக்கு 100 பேர்த்துக்கு மேலே தேத்துறதுக்கு முடியல. சும்மா டம்மியே சிலர் போட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தேராது, சும்மா வச்சுப்போம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. வேற யாராவது இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் வந்தாங்கன்னா தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு அவங்களே இழுத்தடிக்கிறாங்க. யதார்த்தமான பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து இந்த காலம் தாழ்த்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. ஏன்னா வேட்பாளர்கள் இல்லை, பிரச்சாரத்துக்கு தயார் நிலையில் இல்லை, விஜய் செலவு செய்ய தயாரா இல்லை.